Right. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalam ala ashrafil anbiya'i wal mursaleen. Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Rabbi ishrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக 2027ஆம் ஆண்டு காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு அரபு மொழி பாடத்தில் பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 2வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே மாணவிகளே, தரம் 10 இருக்கின்ற நீங்க அரபு மொழி பாடத்தை தெரிவு செய்திருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் மாதத்தில் 2 நாட்கள் உங்களுக்காக அரபு மொழியில தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் வகுப்புகள் நடாத்தப்பட தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தரம் 11 மாணவிகளுக்கும் மாதத்தில் 2 நாட்கள் என்ற அடிப்படையில் அரபு மொழி பாடம் இடம்பெற்று வருகின்றது. எனவே நாங்கள் அரபு மொழிக்குரிய அந்த பாடத்திட்டத்தை அல்லது சிலபஸை படிக்க வேண்டியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் நான் என்னோட குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். அல் அரபியத்து லின்னாஷியின் அல் அரபியத்து லின்னாஷியின் என்ற அந்த புத்தகத்துடைய அல் ஜுஸுல் அவ்வல், அதாவது 1ஆம் பாகம் மற்றும் அல் ஜுஸு சானி 2ஆம் பாகம், இந்த 2 புத்தகங்களும் தான் உங்களோட சிலபஸுக்கு வரக்கூடியது. எனவே அந்த 2 புத்தகங்களுடைய பிடிஎஃப்பை நான் குரூப்பில் ஷேர் பண்ணி இருந்தேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படித்து கொள்ளையிலும். ஆனாலும் மொழிப்பாடம் என்ற வகையில் பயிற்சிகள் நிறைய செய்ய வேண்டி இருக்கின்றது என்ற வகையில், அடுத்தது நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட கருத்து தெரியாத சொற்களுக்கு நீங்கள் அதை எழுதிக்கொள்ளணும் என்ற வகையில் கையில் புத்தகத்தை வச்சு கொண்டு படிக்கிறது தான் மிக மிக பொருத்தமானதாக இருக்கும். எனவே அன்புள்ள மாணவர்களே, நீங்கள் அந்த புத்தகத்தை முடியுமாக இருந்தால் கொள்வனவு செய்து கொள்வது உங்களுக்கு சால சிற ரைட். ஓகே. அப்போ கொழும்பு மருதானையில் இருக்கிற இஸ்லாமிக் புக் ஹவுஸில், அப்படி இல்லாட்டி இஸ்லாமிக் புக் சென்டரில் நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று கண்டியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அக்குரணையில் அந்த புத்தகம் விற்பனைக்கு இருக்கும். புத்தள பகுதியிலையும் நிறைய புக் ஷாப்புகள் இருக்குது. கிழக்கு மாகாணங்கள்லையும் ஒவ்வொரு ஊர்கள்லையும் புக் ஷாப்புகள் இருக்குது. எனவே தயவு செய்து அந்த புத்தகத்தை கொள்வனவு செய்து வாங்கி எடுத்து படிக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். சில நேரம் உங்களோட வீட்டில் யாராவது தாத்தா நானமார் படித்த புத்தகங்களும் இருக்கலாம். சரி, ரைட். இப்போ நாங்கள் சப்ஜெக்ட் வரோம். நாங்கள் கடைசியாக இடம்பெற்ற வகுப்பில் குறிப்பிட்ட சில பகுதிகளை நாங்கள் பார்த்தோம். ரைட். ஐட தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் தவாபிய என்ற தலைப்பில் உள்ள பாடத்திலிருந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். பாட புத்தகத்தில் 47ஆம் பக்கமாக காணப்படும். சபாத்துன் வார்பவுன் 47ஆம் பக்கம். ரைட். நீங்கள் பிடிஎஃப்ல இன்னும் புக் வாங்கல அப்படி என்று சொன்னால் பிடிஎஃப்ல 53
4ஆம் பக்கத்தில் நீங்கள் இதை பார்த்து கொள்ள இயலும். ரைட், பாருங்க. ஓகே, தவாபிய தவாபிய சரியா? ரைட், முதலாவது நாங்கள் பாடத்தை வாசிப்போம். இது ஒரு ஹிவாரனா. ஹிவாரண்டா கருத்து டயலாக், அதாவது உரையாடல் என்பது தான் கருத்து. அப்போ நூர் அதே போல யூசுப், இந்த 2 பேருக்கும் இடையிலான ஒரு ஹிவாராக, ஒரு உரையாடலாக இந்த பாடம் காணப்படுகின்றது. அதில் பாருங்க, மஹாதிஹி ஹாதிஹி தவாபிய சூரியா உரீது ஹாத தாபிய. நூறு சொல்றாரு, உரீது ஹாத தாபிய ஹாதி துஃபாஹத்தன் வமூஸா. துஃபாஹத்தன் வமூஸா லா சுக்ரன் ஹாதா கசீர். ரைட், இப்போ இதில் தவாபிய தவாபி என்பது ரைட், தாபிய என்ற சொல்லுடைய பன்மையை சொல் தான் தவாபிய. இப்போ தாபி என்ற கருத்து முத்திரிகை என்றதான் கருத்து, ஸ்டாம்ப். ஓகே, தாபி என்ற கருத்துன்னா முத்திரிகை, அதாவது ஸ்டாம்புக்கு நாங்கள் தாபி என்று சொல்றோம். அவட பாடத்தில் வர கீழே பாருங்க, உரீது ஹாத தாபி அண்டிக்குது. ஓகே, அப்போ இந்த பன்மையை சொல்லிட்டான் என்ன, தவாபி. தவாபி என்ற கருத்து முத்திரிகைகள், முத்திரிகைகள் ஸ்டாம்ப்ஸ் பன்மையில வந்திக்குது. ரைட், அப்ப நூர் யூசுப் கிட்ட கேட்கிறாருன்னா, மஹாதிஹி இது என்ன, சரியா? மஹாதிஹி அல்லது இவை யாவை என்று சொல்லுவோம் மேலும். ஓகே, மஹாதிஹி இவை என்ன, இவை யாவை என்று கேட்பதாக இருக்கும் மேலும். ஹாதிஹி தவாபிய சூரியா. ஹாதிஹி தவாபிய சூரியா, இவை தவாபிய அண்ணா முத்திரிகைகள். சூரியா நாங்கள் போன வகுப்பில் படித்தோம். இப்போ சூதானியா, ஸ்ரீலாங்கியா, பாகிஸ்தானியா என்று படித்தோம். அதாவது இப்போ சூதானியா அண்ணா கருத்து சூடான் நாட்டை சேர்ந்த, பாகிஸ்தானியா அண்ணா கருத்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த, நம்ம சூரியா அண்ணா கருத்து சிரியா. ஓகே, சூரியானா கருத்து என்ன, சிரியா நாட்டை சேர்ந்த என்ற கருத்துல வரும். ஹாதிஹி தவாபிய சூரியா, இவை சிரியா நாட்டு முத்திரிகைகளாகும். இவை சிரியா நாட்டு முத்திரிகைகளாகும் அல்லது சிரியா முத்திரிகைகளாகும் என்று சொல்லுவோம் மேலும். அப்ப ஹாதிஹி தவாபிஉ சூரியா, இவை சிரியா நாட்டு முத்திரிகைகள் என்றாலும் சரிதான். ரைட், அப்ப ஓகே, அடுத்த பாருங்க, வமாஹாதிஹி மேலும் இவை யாவை. மேலும் வ என்பது மேலும், மஹாதிஹி இவை யாவை. அப்ப யூசுப் என்ன சொல்றாரு, ஹாதிஹி தவாபிஅ சூதானியா, தவாபிஉ சூதானியா. சூதானியா என்பது சூதான், சூடான். சூடான் நாட்டு, சூடான் தெரிந்த ஆப்பிரிக்க நாடுகள்ல ஒரு நாடு. ரைட், அப்ப சூடான் நாட்டு முத்திரிகைகளாகும். ஹாதிஹி தவாபிஉ சூதானியா, இவை சூடான் நாட்டு முத்திரிகைகளாகும் என்று வரும். ரைட், அவரை பாருங்க, உரீது ஹாத தாபிஅ. உரீது ஹாத தாபிஅ, உரீது என்றா ஐ வாண்ட், எனக்கு வேண்டும் என்ற கருத்துல வரும். உரீது ஐ நீட், ஐ வாண்ட், அப்ப எனக்கு தேவை, எனக்கு வேண்டும் என்ற கருத்துல வரும். ஹாத தாபிஅ இந்த முத்திரிகை, இந்த முத்திரிகை. அப்ப உரீது ஹாத தாபிஅ இந்த முத்திரிகை எனக்கு வேண்டும். ஐ நீட் திஸ் ஸ்டாம்ப் அல்லது ஐ வாண்ட் திஸ் ஸ்டாம்ப் என்று சொல்லுவோம் மேலும். உரீது ஹாத தாபிஅ. ரைட், அப்ப யூசுப் என்ன சொல்றாரு, ஹாதி துஃபாஹத்தன் வ மௌஸா. ரைட், இப்ப நூர் சொல்றாரு உரீது ஹாத தாபிஅ. இப்ப யூசுப் அதுக்கு பதில் அளிக்கிறார் என்னென்றா, ஹாதி தாங்க, ஹாத்தி என்றா தா தாங்க, துஃபாஹத்தன் வ மௌஸா. துஃபாஹ மௌஸா ரெண்டு சொற்களும் பழங்கள், ஏன்னா பழங்களை குறிக்கின்ற ரெண்டு சொல் வந்திருக்குது. துஃபாஹண்டா ஆப்பிள், மௌஸாண்டா வாழைப்பழம். ஓகே, அப்ப துஃபாஹத்தன் வ மௌஸா, எனக்கு என்ன ஆப்பிள் பழம் ஒன்றும் வாழைப்பழம் ஒன்றும் தாங்க. இந்த முத்திரிகை வேண்டும் என்றால் ஆப்பிள் பழம் ஒன்றும் வாழைப்பழம் ஒன்றும் தாங்க. ஹாத்தி, ஹாத்தி என்ன தாங்க என்றுதான் கருத்து. ரைட், துஃபாஹத்தன் வ மௌஸா. இப்ப நூறு சொல்றாரு துஃபாஹத்தன் வ மௌஸா, ஒரு வியப்புக்குறி ரெண்டு வந்திருக்குது. அப்படி என்றா
ஆச்சரியத்தோட ஒரு முத்திரிகைக்கு ஒரு அப்பிள் பழமும் வாழைப்பழமா அன்று கேட்கிறது. ஒரு அப்பிள் பழமும் வாழைப்பழமுமா என்று வியப்போட கேட்கிற. துஃபாஹத்தன் வ மௌஸா லா, இல்லை. சுக்ரன், நன்றி. சுக்ரன்னா நன்றி. ஹதா கதீர், இது அதிகம், இது மிச்சம், நீங்க கேட்கிற கூட என்றதான் கருத்து இல்ல. நோ. சுக்ரன் ஹதா கதீர், இல்லை நன்றிகள். ஹதா கதீர், சரியா? ரைட், இது அதிகம் என்று சொல்றாரு. ரைட், ஓகே. அப்ப ஹிவார பாருங்க திருப்ப. அப்ப தவாபி அண்டா முத்திரிகைகள். இப்ப திருப்ப பாருங்க. மா ஹாதிஹி, ஹாதிஹி தவாபிஉ சூரியா. வமா ஹாதிஹி, ஹாதிஹி தவாபிஉ சூதானியா. உரீது ஹாதா தாபிஅ. ஹாதி துஃபாஹத்தன் வ மௌஸா. துஃபாஹத்தன் வ மௌஸா லா. சுக்ரன் ஹாதா கதீர். சரி, இப்ப இந்த பாடத்துல எதுவும் டவுட்டுகள் இருக்கிறா? இப்ப நாங்க படிச்ச இந்த ஹிவார்ல எதுவும் டவுட்டுகள் இருக்கிறா? இருக்கிறா டவுட்? சரியா? ரைட், ஓகே. டவுட் இல்லை தானே? இருந்தா கேட்கலாமா? சரியா? ரைட், ஓகே. இப்ப இந்த பாட புத்தகத்தில் உள்ள பயிற்சிகள் நான் போன வகுப்பில் ஞாபகப்படுத்தினேன். பயிற்சிகள் கட்டாயமாக நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக செஞ்சு பார்க்கணும். இப்ப பயிற்சிகளை யாருக்காவது திருத்தி கொடுத்து திருத்தி எடுக்கலுமெண்டா மிச்சமே நல்ல. அப்ப பெருமனே காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணி கொண்டு போகாம விலங்கு எடுத்து செய்யணும். அப்பதான் உங்களுக்கு அது என்ன, எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது என்பது தெரிய வரும். ரைட், இதுல பாருங்க. ஆயித், அதாவது நான் சொல்ல சொல்ல நீங்க சொல்லணும் என்ற ஒரு பயிற்சி ஒன்றுதான் இது. ரைட், ஹாதா அப்துல்லா, ஹாதிஹி சமீரா. ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் விளங்கிக்கும். வேணா ஹாதா அப்துல்லா, ஹாதிஹி சமீரா. அப்ப அப்துல்லா ஒரு ஆண் பால் சொல், ஆண், சரியா? அப்துல்லா. சமீரா ஒரு பெண். எனவே ஹாதா அப்துல்லா என்று வரக்குள்ள இவர் அப்துல்லா, ஹாதிஹி சமீரா என்றாலும் இவர் சமீரா. அப்ப தமிழ் மொழியை பொறுத்த மட்டும் இவர் என்பதற்கு ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் இல்லை. நாங்க ஒரு ஆணை பார்த்தும் இவர் ரெண்டு தான் சொல்லுவோம், பெண்ணை பார்த்தும் இவர் ரெண்டு தான் சொல்லுவோம். பொதுவாக இவன் இவள் என்று சொல்றது அது வேற. ரைட், நான் சொல்றேன். இப்ப ஹாதா என்றது இவன், அப்படி சொல்லுவோமே. ஹாதா, ஹாதா அண்டு வரக்கொள்ள இவன், இவன் அப்துல்லா. இப்ப இவன் அண்டு வரக்கொள்ள ஹாதா, இவள் அண்டு வரக்கொள்ள ஹாதிஹி. சரி, அப்படி சொல்றதாக இருந்தால். ஆனா இவர் ரெண்டு வர்றது தமிழ்ல மட்டும்தான். சரியா? ஓகே. இப்ப ஹாதா அப்துல்லா. அப்ப ஆண்பால் சொல்லுக்கு முன்னால நாங்க பயன்படுத்துறது என்ன? ஹாதா. ஹாதா முஹம்மத், ஹாதா அஹ்மத், ஹாதா ஹாமித். பெண்பால் சொல்ல முன்னால பயன்படுத்துறது என்னென்றா ஹாதிஹி. ஹாதிஹி சமீரா, ஹாதிஹி ஹதீஜா, ஹாதிஹி ஆயிஷா, ஹாதிஹி ருக்கையா, ஹாதிஹி ஹனா, ஹாதிஹி ஹயா, ஹாதிஹி ஹிமா என்று எங்களுக்கு ஒரு பெண்ணை சுட்டி காட்டி சொல்லலாம். விளங்கினா? இப்ப இவர் ஹிமா, இவள் ஹயா, இவள் ஹனா என்று சொல்றது. ரைட், அதே மாதிரி இப்ப அது பேர் தானே. பேர் அல்லாம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்குது. இப்ப தில்மீது என்றால் மாணவன். தில்மீது என்ற கருத்து என்ன? மாணவன். அப்ப ஜதீத் என்றா புதிய. அப்ப ஹாதா தில்மீதுன் ஜதீதுன், இவர் ஒரு புதிய மாணவர், இவர் ஒரு புதிய மாணவன். சரியா? ரைட். அப்ப இது பெண்பால சொல்ல கொள்ள தில்மீதுன் மாணவன், தில்மீதத்துன் மாணவி. தில்மீதுன் மாணவன், தில்மீதத்துன் மாணவி. ஹாதா என்ற சொல் ஹாதிஹி என்று மாறும். எனவே ஹாதிஹி தில்மீதத்துன் ஜதீதத்துன், ஹாதிஹி தில்மீதத்துன் ஜதீதத்துன், இவள் புதியதொரு மாணவி என்று வரும். இவள் புதியதொரு மாணவி. ரைட், அடுத்த பாருங்க. சரியா? விளங்கினதானே? இது நாங்க சொல்றது
இஸ்முல் இஷாரான்னு சொல்ற சுட்டு பேர். ஹாதா ஹாதிஹி, அது மாதிரி தாலிக்க தில்க ஹா உலாயி உலாய்க்க போன்ற சொற்கள் எல்லாம் வரும். அது பின்னுக்கால நீங்க ஒவ்வொன்றா படிப்பீங்க. எல்லாத்தையும் முறையடியா படிக்கணும் என்ற அவசியம் இல்லை. இப்போதைக்கு நீங்க ஹாதா ஹாதிஹே படிச்சு கொண்ட போதும். ஹாதா என்பது ஆண்பால் சொல்லுக்கும், ஹாதிஹி என்பது பெண்பால் சொல்லுக்கும் பயன்படுத்தப்படும் என்பதை தெரிந்து கொண்டால் போதுமானது. ரைட், இங்க பாருங்க. அடுத்தது உரீது ஹாதா தாபிஅ, எனக்கு இந்த முத்திரிகை வேண்டும். அப்ப முத்திரிகை ஆண்பால் சொல்லாக வந்திருக்குது. உரீது ஹாதிஹி துஃபாஹ, எனக்கு அப்பில், இந்த அப்பில் வேண்டும். அப்ப வந்து அத்துஃபாஹ என்பது பெண்பால் சொல்லாக வந்திருக்குது. இப்ப நீங்க பாருங்க, அரபு மொழியை பொறுத்த மட்டும் அஹ்ரிணை சொற்கள்லையும் ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் இருக்குது. அரபு மொழியில அஹ்ரிணை சொற்கள்லையும் ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் இருக்குது. ஓகே, ரைட். இப்ப உதாரணமாக இந்த இந்த தா இருக்கிறியா, இந்த தா கடைசிக்கு, ரைட், துஃபாஹால இந்த தாட வடிவத்தை பாருங்க நீங்க, இந்த மாதிரி இருக்கும். சரியா, இப்படி இருக்குது என்ன இந்த தா, ரைட். அல்லது தனி எழுத்தாக வரக்கொள்ள இப்படி வரத்தா. சரியா, ரைட். இந்த தாவுக்கு நாங்கள் அரபு மொழியில அத்தாவுல் மர்பூத்தா என்று சொல்லுவோம். அத்தாவுல் மர்பூத்தா என்று சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு அது கஷ்டமா இருந்தா இந்த தாவுக்கு நாங்க குண்டுத்தா என்று சொல்றோம். என்ன, ஒரு குண்டாக இருக்கிறதால குண்டுத்தா என்று பொதுவாக சொல்வார்கள், லேசாக விளங்கிக் கொள்றதுக்காக வேண்டி. அப்ப இதுல நீங்க பாருங்க, இப்பீங்கன்னா தில்மீதா என்ற சொல்லிலையும் அந்த குண்டுத்தா வந்திருக்குது, பெண்பால் சொல். இங்க நீங்க பாருங்க, உரீது ஹாதிஹி துஃபாஹா, உரீது ஹாதிஹி துஃபாஹா, எனக்கு இந்த அப்பிள் பழம் வேண்டும். அப்பீங்கன்னா அத்துஃபாஹா என்பது பெண்பால் சொல், எனவே தான் ஹாதிஹி என்று வந்திருக்கின்றது. மேல தாபி என்பது ஆண்பால் சொல், எனவே ஹாதா என்று வந்திருக்கின்றது. அப்ப அஹ்ரிணை சொல்லில ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் இருக்குது என்பதை நீங்க விளங்கி கொண்டா சரி, படிப்படியாக அது உங்களுக்கு தெரிய வரும். ரைட், இதுல நீங்க பாருங்க, தாபி என்ற சொல்லுடைய பன்மையை சொல் நாங்க படிச்சோம், அத்தவாபி, அத்தவாபி, முத்திரிகைகள். அப்ப அங்கேயும் நீங்க பாருங்க, ஹாதிஹி என்ற சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். தாபி என்றா முத்திரிகை ஒருமை சொல், ஹாதாண்டு வந்திருக்கின்றது. தவாபி பன்மை சொல், எனவே அங்கு ஹாதிஹி என்று வந்திருக்கின்றது. அதாவது நீங்க விளங்கிக் கொள்ளணும், அரபு மொழியில அஹ்ரிணை பன்மை இருக்கிறதானே, அஹ்ரிணை பன்மைகள், அந்த அஹ்ரிணை பன்மைகள் ஒருமை பெண்பாலாக கொள்ளப்படும். அது நீங்க போக போக ஒளி விளங்குமா. அஹ்ரிணை பன்மைகள் ஒருமை பெண்பால் என்று சொல்ற, குல்லு ஜம்இன் முஅன்னஸ், அனைத்து அஹ்ரிணை பன்மைகளும் ஒருமை பெண்பாலாகும் என்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. ரைட், அது அந்த அடிப்படையில தான் இப்ப தவாபி என்பது அஹ்ரிணை பன்மை, ஏன்னா தாபி என்ற சொல்லுடைய பன்மை சொல், முத்திரிகைகள் என்று வந்திருக்கின்றது. எனவே இங்க வந்து வரும் எப்படி, உரீது ஹாதிஹி தவாபி, எனக்கு இந்த முத்திரிகைகள் வேண்டும் என்ற கருத்துல வரும். அதே போல உரீது ஹாதல் ஜரஸ், உரீது எனக்கு வேண்டும், ஹாதல் ஜரஸ், ஜரஸ் என்றால் பெல், மணி. அப்ப உரீது ஹாதல் ஜரஸ் என்றால் எனக்கு இந்த பெல், எனக்கு இந்த மணி வேண்டும் என்றதான் கருத்து. அப்ப தெளிவாக நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்ன என்றால், ஹாதா என்ற சொல்லும் ஹாதிஹி என்ற சொல்லும் அது ரெண்டும் சுட்டு பேர்கள். அப்ப எங்கட பேர்கள்ல வந்து ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் இருக்குது. ரைட், அந்த அடிப்படையில் ஆண்பாலுக்கு ஹாதா என்ற சொல்லும், பெண்பால் பேர் சொல்களுக்கு ஹாதிஹி என்ற சொல்லும் பயன்படுத்தப்படும். அஹ்ரிணை சொற்களை பொறுத்த மட்டிலேயும் அரபு மொழியில ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் இருக்கின்றது. அப்ப என்னென்ன சொற்கள் பெண்பால் சொல் என்று தெரிந்து கொண்டால் அடுத்த எல்லா சொற்களும் ஆண்பாலாக இருக்கும். இப்ப நான் இதுல ஒன்றுதான் சொன்னேன், குண்டுத்தா, அத்தாவுல் மர்பூத்தா, குண்டுத்தா வரக்கூடிய சொல் வந்து பெண்பால் சொல் என்ற அடிப்படையில இங்க ஹாதிஹி என்று வந்திருக்கின்றது. மூணாவது உதாரணத்துல என்ன சொன்னோம், அனைத்து அஹ்ரிணை பன்மைகளும் ஒருமை பெண்பால் என்ற அடிப்படையில ஹாதிஹி என்ற சொல் வந்திருக்கின்றது. ரைட், சட்டம் விலங்கல்லாட்டும் பிரச்சனை இல்லை, நீங்க ஜஸ்ட்
இப்போதைக்கு சில நேரம் விளங்கும் விளங்காமல் இருக்கும், ரெண்டு பக்கம் இருக்குது. ரைட், அது ஒன்றும் பிரச்சனையா இல்லை. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கொண்டு போகல சிம்பிளாக அவளுக்கு விளங்குமே. ரைட், அப்ப இது அல் ஜரஸ் அத்தாபி என்பது ஆண்பாலாக இருப்பதனால ஹாதாண்டு வந்திருக்கின்றது. ரைட் ரைட், அதே போல என்ன பாருங்க, ஹாதி ஹாதா தாபி அத்தூனிசி, ஹாதி ஹாதிஹி துஃபாஹத அல்லபனானியா, ஹாதி ஹாதிஹி தவாபி அஸ்ஸூதியா, ஹாதி ஹாதிஹி மௌஸா அஸ்ஸூமாலியா. ரைட், அப்படின்னா அத்தாபி அத்தூனூசி என்ற கருத்து என்ன? அத்தாபி அத்தூனூசி சொல்லுங்க பார்க்க. அத்தாபி அத்தூனூசி என்ன கருத்து? படிச்சிருப்பீங்க தானே யாராவது? அத்தாபி அத்தூனூசி, தூனுசி டியூனேசியான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? டியூனேசியா ஒரு நாடு. அப்ப இது வந்து ஹாதி ஹாதா தாபி அத்தூனுசி, டியூனேசியா இந்த டியூனேசியா நாட்டு முத்திரையை எனக்கு தாருங்கள், தாங்க. ஹாதி ஹாதிஹி துஃபாஹத்தல் லபனானியா, லெபனான் நாட்டு இந்த அப்பிள் பழத்தை தாங்க. ஹாதி ஹாதிஹி தவாபி அஸ்ஸூதியா, எனக்கு சவுதி நாட்டு இந்த முத்திரைகளை, இந்த சவுதி நாட்டு முத்திரைகளை தாங்க. ரைட், அது மாதிரி ஹாதி ஹாதிஹில் மௌஸா அஸ்ஸூமாலியா, இந்த சோமாலிய நாட்டு வாழைப்பழத்தை தாங்க என்றதான் கருத்து. அப்ப ஹாத்தி அண்டா தாங்க என்றதான் கருத்து. ஓகே, அப்ப நீங்க இந்த தெரிஞ்சு கொள்ளணும், உரிது என்ற சொல், உரிது அண்டா எனக்கு வேண்டும் என்றதான் கருத்து. உதாரணமாக அல் கலம் என்றால் பேனை, எனக்கு இந்த பேனை வேணும், எப்படி சொல்றது சொல்லுங்க பார்க்க யாராவது? அல் கலம் என்றால் கருத்து பேனை, எனக்கு இந்த பேனை வேண்டும் என்று எப்படி சொல்றது? ஹாதி ஹாதல் கலம். ஹாதி ஹாதல் கலம், வெரி குட். பென்சிலுக்கு நாங்க மிருசாம் என்று சொல்றோம், மிருசா. அப்ப எனக்கு இந்த பென்சில் வேணும் என்று சொல்றது எப்படி? எனக்கு இந்த பென்சில் வேண்டும் என்று சொல்றது எப்படி? அல் மிருசாம் என்ற கருத்து பென்சில். அப்ப எனக்கு இந்த பென்சில் வேண்டும் என்று நாங்க எப்படி சொல்லுவோம்? ஹாதி ஹாதல் மிர்சா. ஹாதி ஹாதல் மிருசா அல்லது உரீது ஹாதல் மிருசா. பழகினா இப்ப இப்ப ஹாத்தி அண்டா தாங்க என்ற கருத்துல வரும். ஹாத்தி என்ற கருத்துன்னா தாங்க. உரீது அண்டா எனக்கு வேண்டும் என்ற கருத்துல வருது. ஓகே, சரி. அப்ப அதை சார்ந்த ஒரு பயிற்சி தான் உங்களுக்கு அங்கே தரப்பட்டிருக்குது. இப்ப நீங்க பாருங்க, ஹாதா தாபி சூரியுன், ஹாதா தாபி சூரியுன். அப்ப இது சிரியா நாட்டு முத்திரிகை, சிரியா நாட்டு முத்திரிகை. அப்ப ஹாதா தாபி கானியுன், கானியுன் என்றா கானா, கானா என்பது கானா நாடு, கானா. சரியா, கானா. ரைட், அப்ப ஹாதா தாபி கானியுன் என்றா இது கானா நாட்டு முத்திரிகை. அப்ப நீங்க இப்ப ஆப்பிரிக்க நாடுகள்ல சில நாடுகள் தான் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். உதாரணமாக சோமாலியா, ரைட், அதே போல நைஜீரியா, அந்த மாதிரியான சில நாடுகள் தான் உங்களுக்கு தெரியுமாக இருக்கும். ஆனால் ஆப்பிரிக்கா என்பது ஒரு கண்டம், அப்படித்தானே? ஆப்பிரிக்கா கண்டம். அந்த கண்டத்துல நீங்க இலங்கை படத்தில், இந்த உலக படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க அரசியல் பிரிவுகள், அதாவது பல நாடுகள் இருக்குது அதுல. விளங்கினா பயிலொன்று தான் என்ன, கானா. இது கானா நாட்டு முத்திரிகை என்ற கருத்துல வரும். அப்ப அதுக்கு பதிலாக இப்ப தாபி என்ற சொல்லு பதிலாக முதாரிஸ் என்ற சொல்ல பயன்படுத்தினால் ஹாதா முதாரிசுன் கானியுன், இவர். அப்ப இது என்று வந்தமே இல்லை, அது ஹாதா என்ற சொல். இங்க வந்து ஹாதா என்ற சொல் தான் வரும் ஆண்பால் என்றதால. ஆனாலும் இந்த இடத்துல நாங்க எப்படி மொழிபெயர்ப்போம்? இவர் ஹாதா முதாரிசுன், இவர் ஒரு ஆசிரியர், கானியுன் கானா நாட்டை சேர்ந்த ஒரு ஆசிரியர். இப்ப நாங்க தமிழ் மொழியில தான் உயர்த்தினை அகரினை வேறுபாடு காட்டுவதற்காக வேண்டி இது, இவர், இவன் என்றெல்லாம் பயன்படுத்துறேன். ஆனா அரபு மொழியை பொறுத்த மட்டில உயர்த்தினை அகரினை என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஹாதா ஹாதிஹி அதைத்தான் பயன்படுத்துறது. ஹாதா முதாரிசுன், இவர் ஒரு ஆசிரியர். ஹாதா தாபிஉன், இது ஒரு முத்திரிகை. வழங்குறா? ரைட். அது மாதிரி சூதானி ஜுன், அப்ப
நாட்டை மாற்றி சொல்றது. உதாரணமாக நீங்க இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு ஆசிரியரை கண்டா சொல்லலாம் ஹாதா முதாரிசுன் ஸ்ரீலாங்கியுன், ஹாதா முதாரிசுன் ஸ்ரீலாங்கியுன், ஹாதா முதாரிசுன் பாகிஸ்தானியுன், ஹாதா முதாரிசுன். வாங்க அதான் முடியட்டுமா? ரைட், ஓகே. பாருங்க, ரைட். அப்ப இதுல இந்த இந்த பகுதியில முக்கியமான சில விஷயங்களை நாங்க பார்த்தோம். ஏன்னா ஒன்று ஹாதா ஹாதிஹி, அடுத்த உரீது, அடுத்த ஹாதி.
ரைட். அப்ப எங்களுக்கும் சொல்லலாம் என்ன, ஒரு நாட்டை சேர்ந்த இப்ப உதாரணமாக உங்களுக்கு பரிச்சயமான ஒரு நாடு என்ன சொல்லலாம், பாகிஸ்தான் என்று சொன்னால் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த என்று வரக்குள்ள பாகிஸ்தானியுன் என்று வரும். சரியா? ரைட். அது பெண்பாலாக இருந்தால் பாகிஸ்தானியத்துன் என்று வரும். ரைட். இங்க நிற்கிறதெல்லாம் பெரும்பாலும் துனிசியா, லெபனான், சவுதியா, சூமால், கானா போன்ற சில நாடுகள் தரப்பட்டிருக்குது. அப்ப நீங்க அதை வச்சே நீங்க பார்க்கலாம், அதை எப்படி மாத்துறேன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, ரைட். அடுத்து அதே மாதிரி நீங்க பாருங்க, இப்ப அஹ்மத் முதாரிசுன், அப்ப மேல பார்த்த அந்த பயிற்சி ஒன்றுதான் இது. அஹ்மத் முதாரிசுன்டா அஹ்மத் ஒரு ஆசிரியர். அப்ப அஹ்மத் என்ற சொல்லுக்கு பதிலாக நாங்க ஹாதா முதாரிசுன், இவர் ஒரு ஆசிரியர் என்று சொல்லலாம். ஹாதா முதாரிசுன். அதே போல ஜைனப் தில்மீதத்துன், ஜைனப் ஒரு மாணவி. ஜைனப் என்ற சொல்லு பதிலாக நாங்க ஹாதிஹி இஸ்முல் இஷாரா சுட்டு பேரை போடுவோம். ஹாதிஹி தில்மீதத்துன், இவர் ஒரு மாணவி. அப்ப ஜைனப் தில்மீதத்துன், ஹாதிஹி தில்மீதத்துன். ரைட். அப்ப நீங்க பாருங்க, சொற்கள் சில வசனங்கள் இருக்கிற இல்லையா. ரைட். முஹம்மத் உஸ்தாதுன், உஸ்தாத் என்றாலும் ஆசிரியர் மாதிரி தான், ஆசிரியர் தான். ஹதீஜா முதாரிசத்துன், ஓகே, ஹதீஜா பெண்பால் தானே, எனவேதான் முதாரிசத்துன், துன் என்று வந்திருக்குது, முதாரிசத்துன். அப்துல்லா தூனுசியுன், ஃபாத்திமா உஸ்தாதத்துன். பாருங்க மேல மேல முஹம்மத் உஸ்தாதுன் என்று இருக்கிற, ஃபாத்திமா வந்ததால உஸ்தாதத்துன். ஓகே. யூசுப் தில்மீதுன், சமீரா நைஜீரியத்துன். ஓகே. அப்ப இதுல முஹம்மத், ஹதீஜா, அப்துல்லா, ஃபாத்திமா, யூசுப், சமீரா என்று பெயர்கள் இருக்குது. அப்ப ஆண்பால் பேருக்கு ஹாதா என்று வரும், பெண்பாலுக்குரியது ஹாதிஹி என்று வரும். சரியா? ரைட், ஓகே. அதை நீங்க செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். அதே மாதிரி இப்ப தாபி சூதான், தாபி சூதானியும், சூடான் நாட்டு முத்திரிகை. ரைட். அப்ப கேள்வி கேட்கிறேன்னா, ஹல் ஹாதா, ஹல் ஹாதா தாபி சூதானியுன். இப்ப ஹல் என்பது ஒரு வினா வாக்கியம். ஹல் என்று வந்தால் அது ஒரு வினா வாக்கியம். இப்ப நாங்க மா என்றால் கருத்து என்ன, மதா என்றா எப்போது, ஐன என்றா கருத்து எங்கே, மண் என்றா கருத்து யார், கைஃப என்றா எப்படி. ரைட். இப்படி சொற்கள் இருக்குது, வினாவுக்குரிய சொற்கள் இருக்குது. அப்ப இங்கேயும் இருக்குது என்ன, ஹல் என்ற சொல் வந்து இருக்கின்றது. அப்ப ஹல் என்றா கருத்து, கருத்து தனியா சொல்ல இயலாதுன்னா. இப்ப நாங்க ஐன என்றா இங்கே என்று சொல்வது போன்று ஹல் என்ற சொல்லுக்கு கருத்து ஒன்று சொல்ல முடியாது. ரைட். மாற்றமாக விடையில வந்து நாம், நாம் என்றா ஆம், நாம் என்றா கருத்து என்ன, எஸ் ஆம், அல்லது லா இல்லை. இப்ப நான் உதாரணமாக, நீங்க இன்றைக்கு ஸ்கூல் போனீங்களா, போனீங்களா என்று கேட்டால் நீங்க ஒன்று எஸ் என்று சொல்வீங்க, இல்லாட்டி நோ என்று சொல்வீங்க. அப்ப விடையில வந்து நாம் அல்லது லா என்று வரக்கூடிய கேள்விக்கு தான் நாங்க என்ன சொல்றது, ஹல் என்று சொல்ல பயன்படுத்தி கேள்வி கேட்கிறது. இப்ப ஹல் நாங்க மேல பார்த்தோம்னா ஹாதா தாபி, ஹாதா தாபி அண்டா இது ஒரு முத்திரிகை. ஹாதா தாபி சூதானியுனண்டா இது சூடான் நாட்டு முத்திரிகை. ஹாதா தாபி சூதானியுனண்டா கருத்தன்னா இது சூடான் நாட்டு முத்திரிகை, சூடான் நாட்டை சேர்ந்த ஒரு முத்திரிகை. கேள்வி கேட்க போற, இது சூடான் நாட்டு முத்திரிகையா என்று கேட்கல, ஹல் ஹாதா தாபி சூதானியுன் என்று தான் கேட்போம். இப்போ விடையில் என்ன வார, நாம் ஹாதா தாபி சூதானியுன், நாம் ஹாதா தாபி சூதானியுன், ஆம் இது சூடான் நாட்டு முத்திரிகை ஆகும் என்று வரும். சரியா? ரைட். மாதிரி சொற்கள் இருக்குது. அப்ப நீங்க கேள்வியாக கேட்டு பார்க்கலாம். நீங்க கதைக்கிறீங்க இல்லையா, கதைக்கிறதா இருந்தா அப்படியே பார்த்துட்டே போகலாம். ரைட். எப்படி பார்த்துட்டு போறது, உதாரணமாக தாபி பரன்சியுன், அப்ப நீங்க எப்படி கேள்வி கேட்கணும்,
கேள்வி எப்படி கேட்குற? ஹல் பரன்சாண்டா பிரான்ஸ் ஏன்னா இப்போ பிரான்ஸ் நாட்டு முத்திரிகை. அப்போ கேள்வி எப்படி கேட்குற? هل هذا تابع صحيح؟ ஹல் ஹாதா தாபி ஃபரன்சியோன். இப்போ நான் எப்படி பதில் அளிக்கிறது? நஅம் ஹாதா தாபி ஃபரன்சியோன். அது மாதிரி துஃபாஹத்துன் லுபனானியான்னு இருக்குது. துஃபாஹத்துன் லுபனானியா. ரைட், அதை எப்படி கேள்வியா கேட்குற? هل هذه تابع لبنانية؟ இல்ல, ஹல் ஹாதிஹி துஃபாஹத்துன் லுபனானியா. வெரி குட், ஓகே. அந்த துஃபாஹத்துன் அண்ட் பெண்பால் சொல் வந்திருக்கிறதால நாங்க ஹல் ஹாதிஹி துஃபாஹத்துன் லுபனானியா, இது லெபனான் நாட்டு அப்பிள் பழமா என்று கேட்கிற. நஅம் ஹாதிஹி துஃபாஹத்துன் லுபனானியா. ரைட். முதாரிசுன் சஊதியுன், அதை எப்படி கேட்கிற? முதாரிசுன் சஊதியுன். சொல்லுங்க பார்க்க. முதாரிசுன் சஊதியுன். ஹல் ஆரம்பிங்க ஃபாத்திமா, சொல்லுங்களே. ஹல் هل هذا مدرس سعودي؟ سعودي. هل هذا مدرس سعودي؟ نعم هذا مدرس سعودي. right. تلميذة أندونيسية. تفضل. هل هذه تلميذة أندونيسية؟ نعم هذه تلميذة أندونيسية. أستاذ باكستاني. هل هذا أستاذ باكستاني؟ نعم هذا أستاذ باكستاني. مدرسة سورية. هل هذه مدرسة سورية؟ هل هذه مدرسة سورية. சரியா? ரைட், ஓகே. சரி, அப்போ நாங்க அடுத்த பக்கத்துல நீங்க பார்க்கலாம் சில இலக்கங்கள் இருக்குது. சபஅ, தமானியா, திஸ்ஆ. நாங்க ஏற்கனவே போன வகுப்புல வாஹித், இஸ்னானி, சலாசா, அர்பஅ, ஹம்சா, சித்தா என்று 6 இலக்கங்கள் பார்த்தோம். வாஹித் என்றால் 1, இஸ்னானி என்றால் 2, சலாசா என்றால் 3, அர்பஆண்டா 4, ஹம்சாண்டா 5, சித்தாண்டா 6. அந்த இலக்கங்கள் வரங்காட்டி பார்த்தோம். அப்படின்னா வந்து சபஆண்டா கருத்து 7, தமானியா 8, திஸ்ஆ 9. ரைட். அப்ப இலக்கங்கள் எழுதுற வடிவங்களையும் பார்த்து வருங்க. இப்ப ரைட், 1 எழுதுற தெரிஞ்சானே, 1 பொதுவாக இப்படி எழுதுவாங்க, 2 இந்த மாதிரி எழுதுறது 2, அப்புறம் 3 இப்படி வரும். சரியா? ரைட், இந்த பாருங்க 3. ரைட், அதே போல 4 இப்படி எழுதுறது 4. சரியா? அப்புறம் 5 சின்ன ஒரு வட்டம் ஒன்றுமாய் வாருது இப்படி 5. அப்புறம் 6 வந்து இந்த 6. இப்போ 2 எழுதக்கொள்ள இந்த பக்கமா எழுதுற, 6 எழுதக்கொள்ள மற்ற பக்கமா எழுதுற 6. ரைட். 7 எழுதிக்கிற மாதிரி பாருங்க. அரபில் 7 இப்படி எழுதுறது, 8 கீழால் எழுதுற இப்படி 8. சரி, அரபு இலக்கங்கள் தெரிந்திருக்கணும். ஏன்னா குர்ஆன்லையும் அரபு இலக்கங்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ லேசாக விளங்கிக் கொள்ளும். 1 2 3 4 5 6 7 8 9. ஆமா, 9 இலக்கங்களும் எழுதுற முறை தெரியுமா இருந்தால் அதுக்கு அங்கால எத்தனை இலக்கங்கள் வந்தாலும் உங்களை பார்த்து வாசிக்கலமாக இருக்கும். ரைட், இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 8 தான் அரபில். ثمانية. ரைட், இது 5. باللغة العربية. ரைட். خمسة. خمسة خاوة 5. இது 6. இதென்ன 6. ரைட், இது 4.
أربعة أربعة ரைட் இது تسعة تسعة ஓகே تسعة இது كبرى ثلاثة ثلاثة இது வந்து ثلاثة ரைட் ஓகே சரியானா ரைட் உக்துப் அல் அர்காம் இருக்குது அப்ப நீங்க இலக்கங்கள் எழுதணும் இது தெரியும் தலாசா என்றால் என்ன இலக்கம் தலாசா மூன்று மூன்று சமானியா எட்டு 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 சமானியாண்டா எட்டு சபா சபாண்டா ஏழு 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 ரைட் ஹம்சாண்டா அஞ்சு ஐந்து அஞ்சு ஹம்சாண்டா கருத்து அஞ்சு ரைட் ஓகே பாருங்க இப்ப மேல நாங்க சில எழுத்துக்களை பார்த்து கொண்டு வந்தோம் தா இப்ப இதுக்கு நாங்க இப்ப நான் குண்டுத்தாண்டு சொன்ன மாதிரி தான் இந்த தாவுக்கு சக்தித்தாண்டு சொல்றேன் சரியா பொதுவாக அந்த சொல்வார்கள் ரைட் லேசா விளங்கிக் கொள்ளணும்ன்றதுக்காக ஒரு சக்தி வடிவத்தில் இருப்பதனால சக்தித்தாண்டு சொல்லுவார்கள் ரைட் அப்ப இந்த தா எழுதுற முறையெல்லாம் நீங்க பார்த்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டா சரி இன்ஷா அல்லாஹ் ரைட் ஓகே அடுத்த பாருங்க இந்த கேள்விய உதாரணம் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது இது வந்து உதாரணமா ரைட் ரைட் ஹல் ஹாதிஹி தவாபி சூதானியா ரைட் அப்ப மேல பிரக்கெட்ல சந்திக்கிறேன்னா தவாபி சூதானியா அப்ப ஹல் ஹாதிஹி தவாபி சூதானியா பிரக்கெட்ல சந்திக்கிற மிஸ்ரியாண்டு சந்திக்கிற சரியா மிஸ்ரியாண்டு ரைட் இப்ப மிஸ்ரியா அண்டு சந்திக்கிறேன்டா இது வந்து சூடான் நாட்டு முத்திரிகை அல்ல என்று சொல்வதற்காக வேண்டி மிஸ்ரியா என்ற சொல் தரப்பட்டிருக்குது ரைட் அப்ப லாண்ட கருத்து இல்லை ஹாதிஹி தவாபி மிஸ்ரியா அப்ப கேள்வியில் என்ன இவை சூடான் நாட்டு முத்திரிகைகளா என்று கேட்கிறது அப்ப லா இல்லை ஹாதிஹி தவாபி மிஸ்ரியா இவை எகிப்து நாட்டு முத்திரிகைகள் ஆகும் மிஸ்ரண்டா இஜிப்ட் எகிப்த குறிக்குது இஜிப்ட் ரைட் அதே மாதிரியான் துஃபாஹா லுபனானியா துஃபாஹா லுபனானியா கருத்து லெபனான் நாட்டு அப்பிள் பழம் அப்ப ஹல் ஹாதிஹி துஃபாஹா லுபனானியா இது லெபனான் நாட்டு அப்பிள் பழமா அன்னு கேட்கிற நேரம் லா இல்லை நாங்க சொல்லணும் எப்படி ஹாதிஹி துஃபாஹத்துன் அம்ரிக்கியா இல்ல இது வந்து அமெரிக்கா நாட்டு அப்பிள் பழம் என்று சொல்றது சரியா சரி அஸ்ஸலாமு அலைக்கும் சரி ஓகே அது மாதிரி இப்ப இந்த பயிற்சி சொல்லுங்க பாக்க இப்ப நான் முதாரிசத்துன் பிலிபைனியான தெரிந்தானே கேள்விப்பட்டிருக்கிறா பிலிப்பைன்ஸ் ஓகே பிலிப்பைன்ஸ் இப்ப நான் கேட்கணுமெண்டா எப்படி கேட்கறது ஹல் ஹாதிஹி முதாரிசத்துன் பிலிபைனியா என்று கேட்கணும் அப்ப நீங்க எப்படி விட சொல்லுவீங்க لا هذه مدرسة ماليزية லா ஹாதிஹி முதரிசத்துன் மாலிசியா ரைட் அதே மாதிரி பாருங்க ஹல் ஹாதிஹி தில்மீதத்துன் நைஜீரியா ஹல் ஹாதிஹி தில்மீதத்துன் நைஜீரியா அது எப்படி சொல்றது لا هذه تلميذة غانية வெரி குட் லா ஹாதிஹி தில்மீதத்துன் கானியா என்று சொல்லுவோம் சரியா ரைட் ஓகே அடுத்த பயிற்சிகள்
இதெல்லாம் எழுத்துகள் தானே ஹ. சரியா? நீங்க அதை எழுதி பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். ரைட். இப்ப இங்க வந்து இந்த உக்துப் ரக்மல் கலிமத்தில் முனாசிபா ஃபில் ஃபராகி, இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லின் இலக்கத்தை எழுதட்டாம். ரக்கமண்டா இலக்கம். ரைட். ஹாதி துஃபாஹத்தன் என்ன சொல் வரும்? வ ஹல்லண்டு வருமா? வ ஜதீதண்டு வருமா? வ மௌசாண்டு வருமா? وموزة மௌசா. மௌசா. ரைட். ஹாதி துஃபாஹத்தன் வ மௌசா. இப்ப ஹல்லண்ட சொல்ல நாங்க எங்க பயன்படுத்துற? ஹல்லண்ட சொல்ல நாங்க எங்க பயன்படுத்துறோம்? ஒரு கேள்வி ஒன்று கேட்க நாங்க பயன்படுத்துறோம். ஜதீத் என்பது ஒரு அடைமொழி சொல், பண்பு சொல். சரியா? அப்படின்னா வந்து வ வந்திக்கிறதால அங்கே ஒரு பேர் சொல் தான் வரணும். ஹாதி துஃபாஹத்தன் வ மௌசா. ரைட். எனக்கு அப்பிள் பழத்தையும் வாழைப்பழத்தையும் தாங்க. ரைட். ஹாதிஹி அம்ரீகியா என்று வந்திருக்குது. தவாபி என்று வருமா? முதாரிஸ் என்று வருமா? ஹுவ என்று வருமா? هذه توابع. வெரி குட். ஹாதிஹி தவாபிஉ அம்ரீகியா. இவை அமெரிக்காவை சேர்ந்த முத்திரிகைகள் என்ற கருத்துல வரும். ஹாதிஹி தவாபிஉ அம்ரீகியா என்று வரும். ரைட். அது மாதிரி இங்க பாருங்க, இன்னொரு பயிற்சி ஒன்று இருக்குது. மாஹாதா மாஹாதிஹி ஹல் ஹாதா தாபிஅ நைஜீரியுன் ஹல் ஹாதிஹி தவாபிஅ கானியத்துன். இந்த விடையில் இருக்குது நஅம் ஹாதா தாபிஅ நைஜீரியுன் ஹாதிஹி தவாபிஅ நைஜீரியத்துன் லா ஹாதிஹி தவாபிஅ நைஜீரியத்துன் ஹாதா தாபிஉன் நைஜீரியுன். கொஞ்சம் யோசிச்சு விடைய சொல்லணும். ஏன்னா முதலாவது மாஹாதா. மாஹாதான்ற கேள்விக்கு என்ன பொருத்தமான விட? மாஹாதா هذا تابع نيجيريا. நைஜீரியாண்டு வருமா? நைஜீரியுன். அண்ணா மஹாதா இது ஆண்பால் தானே? மஹாதா ஆண்பால தான் கேட்டுக்கிற. அப்ப ஹாதா தாபிஅ நைஜீரியுன். நைஜீரியுன். ஓகே. அதே மாதிரி மஹாதிஹி அதுக்கு என்ன வர? هذه توابع نيجيريا. நைஜீரியா. வெரி குட். ஹாதிஹி. ரைட். ஹாதிஹி தவாபிஅ நைஜீரியாண்டு வரும். சரியா? ஹாதிஹி தவாபிஅ நைஜீரியா. ரைட். அடுத்தது ஹல் ஹாதா தாபிஅ நைஜீரியுன். ஹல் ஹாதா தாபிஅ நைஜீரியுன். نعم هذا تابع نيجيريا. نعم هذا طابع نيجيري. هل هذه طوابع غانية؟ هل هذه طوابع غانية؟ لا. لا هذه طوابع نيجيرية. சரியா? ரைட். ஓகே. படுத்த பாருங்க. சரி. இன்னும் ஒரு ஹிவாருண்ட பார்ப்போம். சத்துல் ஹபில். சரியா? சத்துல் ஹபில். ரைட். சித்தீக் வ கமால். ரைட். சித்தீக் வ கமாலும் அதே போல ஹஸ்ஸான். ரைட். சித்தீக் வ கமால் என்பது ரெண்டு பேரை, சித்தீக்கும் கமாலும். ஓகே. சித்தீக் வ கமால் என்பது ஒரு ஆளுடைய பேருன்றதல்ல, சித்தீக் வ கமால். சித்தீக்கும் கமால். சரியா? அம்மாருக்கின வந்து ஹஸ்ஸான். ஹஸ்ஸான் என்பது ஹஸ்ஸான் இருக்கிற, ஜக்கரியா இருக்கிற. ரைட். ஓகே. இதை பாருங்க நீங்க. இப்போ பாகிஸ்தானியுன் அவு அந்தூனிசியுன் ஆன பாகிஸ்தானியுன். இப்போ அவளுக்கு அந்த ஹிவார் விளங்க முடியுமாக இருக்கணும். தஆல ஹுனா யா ஹஸ்ஸான். பாகிஸ்தானியுன் அவு அந்தூனிசியுன் அனா அந்தூனிசியுன். இத்ஹப் ஹுனாக யா ஜக்கரியா. சுத்த சுத்த. ரைட். அதான் சொல்ல சுத்த சுத்த. ஹையா 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 என்று சொல்ற. ரைட். இது ஒரு நல்ல ஒரு ஹிவார் உண்டு தான். சத்துல் ஹபில். சத்துல் ஹபில் என்றால் கயிறு இழுத்தல் என்ற கருத்துல வரும். சத்தண்டா இழுக்கிறது.
சத்துல் ஹபில் கயிறு இழுத்தல். அல் ஹபில் என்ற கருத்து கயிறு. ரைட். சூரத்துல் மசத் நீங்க இப்ப அரபு இலக்கண பாடம் செய்யறதாக இருந்தால் தப்பத் யதா அபி லஹபி வ தப்ப என்ற சூறாவை நீங்க படிக்கணும். அதுல வார ஃபி ஜீதிஹா ஹபுலுன் மின் மசத் என்று வார. அப்ப அதுலயும் ஹபுல் என்ற சொல் வார. ஹபுல் என்றால் கயிறு. அப்ப சத்துல் ஹபுல் என்றா கருத்தன்னா கயிறு இழுத்தல் என்று வார. சத்துல் ஹபுல் என்றா கருத்தன்னா கயிறு இழுத்தல். ரைட். இப்ப சித்திக் கமாலும் ரெண்டு பேரும் கேட்கிற ஹஸ்ஸானு கிட்ட பாகிஸ்தானியும் அந்தோனிசியும் இது ஒரு கேள்வியாகத்தான் கேட்கிற. சரியா? பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவனா அல்லது இந்தோனேசியா நாட்டை சேர்ந்தவனா? ஆனா பாகிஸ்தானியுன். அப்ப ஹஸ்ஸான் என்ன சொல்றாரு? ஆனா பாகிஸ்தானியுன், நான் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவன். சரியா? அப்புறம் கமால் சொல்றாரு தஆல ஹுனா யா ஹஸ்ஸான். தஆல என்றா வாங்க, தஆல வாங்க. இப்ப ஹாத்தி என்றா தாங்க, தஆல என்றா வாங்க. தஆல ஹுனா இங்கே வாங்க. தஆல ஹுனா யா ஹஸ்ஸான், ஹஸ்ஸானே நீ இங்கே வா, நீங்க இங்க வாங்க அல்லது நீ இங்கே வா. அவரை திருப்ப சித்திக்கும் கமாலும் கேட்கிற யாருக்கிட்ட? ஜக்கரியா கிட்ட கேட்கிற பாகிஸ்தானியுன் அவ் அந்தோனிசியுன், பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவரா அல்லது அவ்வண்ணா கருத்து பிள்ளைகள் அல்லது என்ன கருத்து அல்லது இந்தோனேசியா நாட்டை சேர்ந்தவரா? ஜக்கரியா என்ன சொல்றாரு? ஆனா அந்தோனிசியுன், நான் இந்தோனேசியா நாட்டை சேர்ந்தவர், நான் இந்தோனேசியா நாட்டை சேர்ந்தவர். அப்ப கமால் சொல்றாரு இத்ஹப் ஹுனாக யா ஜக்கரியா, இத்ஹப் ஹுனாக யா ஜக்கரியா, ஜக்கரியாவே நீ அங்கே போ. இத்ஹப் அண்ணா கருத்து போ. சரியா? இத்ஹப் அண்ணா கருத்து என்ன? போ. ஹுனாக அங்கே. அப்ப இத்ஹப் ஹுனாக சரியா? ஜக்கரியாவே நீ அங்கே போண்டு வரும். ரைட். அப்ப சித்திக்கும் கமாலும் உற்சாகப்படுத்துறதுக்கு சுத்த சுத்த இழுங்க இழுங்கன்னு சொல்ற. சுத்தாண்டா இழு இழு என்றதான் கருத்து. ஹையா ஹையா கமோன் கமோன் என்று சொல்ற. ஹையா ஹையான்றது கமோன் கமோன் என்ற மாதிரி தான் கருத்தா? ரைட். ஓகே. அப்ப இது லேசான ஒரு உரையாடலாக இருக்குதுன்னா விளங்கினா? சத்துல் ஹபில் கயிறு இழுத்தல். பாகிஸ்தானியுன் அந்தோனிசியுன் அனா பாகிஸ்தானியுன். தஆல ஹுனா யா ஹஸ்ஸான். பாகிஸ்தானியுன் அந்தோனிசியுன் அனா அந்தோனிசியுன் என்று ஜக்கரியா சொல்ல இத்ஹப் ஹுனாக யா ஜக்கரியா. அப்புறம் சித்திக்கும் கமாலும் சுத்த சுத்த ஹையா ஹையான்னு சொல்ற. ரைட். இந்த ஹிவார்ல எதுவும் டவுட் இருக்கிறா அவளுக்கு? இல்லதானே? லேசுதானே? ரைட். இதுல நீங்க பாருங்க தஆல தஆல என்றா வா, இத்ஹப் என்றா போ. அந்த ரெண்டு சொல்லையும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. தஆல என்றா கருத்து வா, இத்ஹப் என்றா கருத்து நீ போ, நீ போ என்றதான் கருத்து. ஹுனாண்டா இங்கே, ஹுனாக்க என்றா கருத்து அங்கே. ஹுனாண்டா இங்கே, ஹுனாக்க என்றா கருத்து அங்கே என்ற கருத்துல வரும். சரி. ஓகே. லேசான ஒரு ஹிவார் உண்டா? ரைட். பயில பயிற்சியாகவே தந்திக்கிற. தஆல யா அஹ்மத், அஹ்மதே நீ வா. ரைட். அஹ்மதே இங்கே வா. ரைட். அஹ்மதே வா வா. தஆல தஆல என்றா வா. தஆல யா கமால் என்ன அந்த அவங்க இதை ஒரு பயிற்சியாக தாரன்னு சொன்னா இந்த சொற்களோடு பரிச்சயமாகணும் என்றதுக்காகத்தான் இந்த இதை பயிற்சியா தாரது. இத்ஹப் என்றா போ. அப்ப இத்ஹப் ஹஸ்ஸான், தஆல ஹஸ்ஸான். இத்ஹப் அஹ்மத், தஆல அஹ்மத், தஆல அப்துல்லாஹ் என்று சொல்லலாம். ரைட். அதே மாதிரி பாருங்க, இப்ப உரையாடலை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப பாகிஸ்தானியும் அந்தோனிசியும் அது ஒரு கேள்விதான். பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவரா அல்லது இந்தோனேசியா நாட்டை சேர்ந்தவரா என்றதான கருத்து. அப்ப அது மாதிரி கேட்டுக்கிறார். மௌசா அவு துஃபாஹா, வாழைப்பழமா அல்லது அப்பிள் பழமா? அப்ப துஃபாஹா என்று சொல்றது, அப்பிள் பழம். அஹ்மத் அவு இஸ்மாயில், அஹ்மதா அல்லது இஸ்மாயிலா? இஸ்மாயில் என்று சொல்றது. விளங்கினா அவளுக்கு? ரைட். அப்ப இவர்களுக்கு அதை பிராக்டிஸ் பண்ணலாம். சரி. தில்மீத் அவு உஸ்தாத்,
மாணவரா அல்லது ஆசிரியரா? அப்ப தில்மீதன்னு சொல்லலாம் அல்லது உஸ்தாதன்னு சொல்லலாம். பாசிம் அவ் ஹஸ்ஸான், பாசிமா அல்லது ஹஸ்ஸானா. அது மாதிரி இப்ப நல்ல ஒரு பிரயோகம் ஒன்று இருக்குது. ஹுனா அவ் ஹுனாக்க, இங்கயா அங்கயா, நாங்க எங்கட பேச்சு வழக்கிலும் கேட்கிறோம் இல்லையா? அது மாதிரி கேட்கலாமா? ஹுனா அவ் ஹுனாக்க, ஹுனா அவ் ஹுனாக்க, இங்கயா அங்கயா. அது மாதிரி இங்க கடைசி உள்ளத பாருங்களேன். ஹுவ அந்த, ஹுவ அவ் அந்த, ஹுவ அவ் அந்த, அவனா நீயா, ஹுவ அவ் அந்த, அவனா அல்லது நீயா. ரைட். அப்ப இது ஒரு நல்ல ஒரு பிரயோகம் தான், பார்த்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அது மாதிரி இப்ப இதுல பாருங்க, ஹாதா முதாரிசுன், அதை நாங்க பெண்பாலுக்கு மாத்துறது ஏன்னா ஹாதிஹி முதாரிசத்துன். அப்ப நாங்க ஏற்கனவே படிச்சோம், ஹாதா என்ற ஆண்பால் சொல்லுக்குரிய பெண்பால் சொல் ஹாதிஹி. அப்ப ஹாதா ஹாதிஹி முதாரிசத்துன். இப்ப முதாரிசுன் என்பது ஆண்பால் சொல், ஆசிரியர். சரியா? முதாரிசத்துன் என்றால் ஆசிரியை. அப்ப எப்படி மாத்துறது? கடைசிக்கு நாங்க ஒரு தாவை சேர்க்கிறேன், தாவுல் மர்பூத்தா, அதாவது ஒரு குண்டு தாவை இணைப்பதன் மூலமாக அதை பெண்பாலாக மாத்துறது. இப்ப ஹல் அந்த சவுதியுன், நீ சவுதி நாட்டை சேர்ந்தவனா அன்னு கேட்கிற. அப்ப அந்த என்ற சொல்லுக்கு பதிலாக அந்தி என்று வரும். இப்ப முன்னிலையில ஒரு ஆணை பார்த்து நாங்க அந்த என்று சொன்னால், முன்னிலையில ஒரு பெண்ணை பார்த்து நாங்க அந்தி என்றுதான் சொல்லுவோம், அந்தி. அப்ப ஹல் அந்தி சவுதியத்துன், ஹல் அந்தி சவுதியத்துன். ரைட். அப்ப ஒரு பெண்ணை பார்த்து சொல்றோம், ஹல் அந்தி சவுதியத்துன், நீங்க சவுதி நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணியா, பெண்மணியான்னு கேட்கறதில்ல, நீங்க சவுதி நாட்டை சேர்ந்தவரா சேர்ந்தவளா என்று கேட்கும் மேலும். ரைட். அப்ப இங்க பயிற்சி இருக்குது பாருங்க. நஅம் அன சஊதியுன். அப்ப கேள்வியாக வர வேண்டியது என்ன? நஅம் அன சஊதியுன் என்று சொல்றதாக இருந்தால் கேள்வி என்ன வரணும்? ஹல் அந்த சஊதியுன், அப்படித்தானே வரணும். ஹல் அந்த சஊதியுன். அப்ப நஅம் அன சஊதியுன். ரைட். அது மாதிரி தொடர்ச்சியாக வினாக்கள் இருக்குது, நீங்க அதையும் பாருங்க. ரைட். ஓகே. சாரி, இங்க கேள்வியா கேட்கறதல்ல. இப்ப நஅமன சஊதியுன் என்று வரக்கொள்ள அது நீங்க பெண்பாலுங்க மாத்தணுமே. எப்படி பெண்பாலு மாத்துற? முதலாம் வாக்கியத்தை சொல்லுங்க பாக்க. நஅமன சஊதியுன், அதை பெண்பாலு மாத்துறது எப்படி? குயிக்கா சொல்லுங்களே. நஅம் அன சஊதியுன், அதை பெண்பாலுக்கு எப்படி மாத்துற? என்ன மியூட் பண்ணலவா, அன்மியூட் பண்ணலவா? பண்ணலாமே. இப்ப நஅம் அன சஊதியுன் அதை எப்படி பெண்பாலுக்கு நாங்க மாத்துறது? விலங்கல்லையா? இந்த பகுதி விலங்கல்லையா பிள்ளைகள்? இது ஆண்பால் இருக்குது, ஹாதா முதாரிசுன். நாங்க என்ன செய்யணும்? பெண்பாலு மாத்துறது பயிற்சி. ஹாதிஹி முதாரிசத்துன். அதே போல ஹல் அந்த சஊதியுன் இருக்குது, அதை நாங்க பெண்பாலு மாத்த கொள்ள ஹல் அந்தி சஊதியத்துன் என்று பெண்பாலுக்கு மாத்துற. ரைட். அப்ப இங்க வாக்கியம் இருக்குது பாருங்கோ. நஅம் அன சஊதியுன் இருக்கிற, இத பெண்பாலுக்கு மாத்துவல் எப்படி மாத்துற? நஅம் என்பது மாறுமா? நஅம் என்றது மாறுமா? அனம் நாம் சௌதியத்துன். நஅம் அன சஊதியத்துன். விளங்கினா? ரைட். நஅம் அன சஊதியத்துன் என்று வரும். அது மாதிரி இப்ப தில்மீதுன் அவ் முதாரிசுன், அது எப்படி வரும்? தில்மீதுன் அவ் முதாரிசுன். தில்மீதுன பெண்பாலை மாத்துறதா இருந்தா என்ன செய்யணும்? தில்மீ இல்ல, கடைசிக்கு நாங்க என்ன சேர்த்தோம்? தில்மீதத்துன், தில்மீதத்துன் அவ் முதரிசத்துன், தில்மீதத்துன் அவ் முதாரிசத்துன், தில்மீதத்துன் அவ் முதாரிசத்துன் என்று சொல்றது.
ஹல் ஹாதா உஸ்தாதுன் அதை மாத்துங்க. ஹாதா உஸ்தாதுன். أستاذة. ஹல் எப்படி வரும்? ஹல் هل ماذا أستاذة؟ ஹாதாண்டு வராத, அகின மாறும். இப்ப هذه எப்படி வார? ஹல் ஹாதாண்ட சொல்லு பதிலாக என்ன வரும்? هذه. ஹாதிஹி. விளங்கினா? இப்ப ஹல் ஹாதிஹி உஸ்தாதத்துன் வார. ரைட். நஅம் ஹாதா உஸ்தாதுன், அது எப்படி வரும்? நஅம் ஹாதா உஸ்தாதுன். نعم هذه أستاذة. நஅம் ஹாதிஹி உஸ்தாதத்துன். அன மாலிசியுன். அன மாலிசியுன். أنا مالية. அன மாலிசியத்துன். அப்ப அணையில மாத்தம் எதுவும் இல்லை. ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அனதான் சரி, அதுல எந்த மாத்தமும் இல்லை. ரைட். ஹல் அந்த நைஜீரியுன். ஹல் அந்த நைஜீரியுன். சொல்லுங்க. هل أنت نيجيرية؟ ஹல் அன்தி நைஜீரியத்துன். வெரி குட். லா அன கானியுன். லா அன கானியுன். லா அன கானியத்துன் வருமனா? லா அன கானியத்துன் வரும். சரியா? நீங்க எழுதியே பாருங்கள. ரைட். அதே மாதிரி பாருங்க, பாகிஸ்தான், இந்தோனேசியான்னு 2 நாடுகள் தரப்பட்டிருக்குது. அப்ப இதுல முதலாவது என்ன? தில்மீத் அல் தில்மீதுல் அவ்வல், முதலாவது மாணவர் சொல்றாரு ஹல் அந்த பாகிஸ்தானியூன். ஹல் அந்த பாகிஸ்தானியூன். லா ஆனா அந்தோனேசியூன். ரைட். அப்ப நீங்க மாத்தணும். அப்ப இது சில நாடுகள் இருக்குது. மிஸ்ர், லுபனான், அஸ்ஸூமால், அஸ்ஸூதான், மாலேசியா, தாய்லாந்து, சூரியா, தூனுஸ், அல் குவைத், அஸ்ஸூதியான்னு இருக்குது. ரைட். அப்ப உதாரணமாக இப்ப நாங்க உங்கள்கிட்ட கேட்கிறேனே, ஹல் அந்த மிஸ்ரியூன். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அப்ப நீங்க எப்படி? லா أنا லுபனானியுன். லா அன லுபனானியுன். விளங்கினா இப்ப அவளுக்கு? அது மாதிரி அங்கே உள்ளதை கேட்கறது. விளங்கினா? ஹல் அந்த சுமாலியுன். அப்படி கேட்கவளுங்க நிற்கிற அலிப்லாம் இல்லாமல் போற. ஹல் அந்த அசுமாலியுன்னு கேட்கறதில்ல. அலிப்லாம் நீக்கிட்டு தான் கேட்கணும். ஹல் அந்த சுமாலியுன். லா அன சூதானியுன். அப்படி என்று அடுத்த பயிற்சிகளையும் செஞ்சு பாருங்க. இதையே நீங்க பெண்பாலுக்கு மாற்றணும். எப்படி? இப்ப இது அந்த என்பது முன்னிலையில ஒருமை ஆண்பால் தானே. அந்த என்றால் ஆண்பால் ஒருமை. நீ நீ. அந்தி என்றாலும் நீதான், அது பெண்பால் ஒருமை. முன்னிலை பெண்பால் ஒருமை. ஹல் அந்தி பாகிஸ்தானியத்துன். லா அன அந்தூனீசியத்துன். அப்ப இங்க பாகிஸ்தானியுன் என்று ஆண்பால வந்திருக்குது. இங்க பாகிஸ்தானியத்துன் என்று பெண்பால வந்திருக்குது. அந்த என்று வந்தால் பாகிஸ்தானியுன் என்று வரும். அந்தி என்று வந்தால் பாகிஸ்தானியத்துன் என்று வரும். விளங்கினா? அந்த என்று வந்தால் பாகிஸ்தானியுன் என்று வரும். ரைட். அந்தி என்று வந்தால் பாகிஸ்தானியத்துன் என்று வரும். ரைட். அல்-அம்ஸிலத்து ஸாபிகா ஏற்கனவே தரப்பட்டிருக்கிற இந்த இதை வச்சுதான் நீங்க இதை செஞ்சு பார்க்கணும். ரைட். எப்படி கேட்கிற? உதாரணமாக ஹல் அந்தி மிஸ்ரியத்துன். ஹல் அந்தி மிஸ்ரியா. மிஸ்ரியத்துன் என்றே கேட்கணும் இல்ல. ஹல் அந்தி மிஸ்ரியா. அதுக்கு எப்படி விடையளிக்கிறது? ஹல் அந்தி மிஸ்ரியா. அதுக்கு எப்படி விடையளிக்கிறது? லா சொல்லுங்க. லா أنا لبنانية. லா அன லுபனானியா. லா அன லுபனானியத்துன். லா அன லுபனானியா. ரைட். ஓகே. அது மாதிரி ஏனைய நாடுகளை வச்சு நீங்க வாக்கியங்கள் அமைச்சு எழுதி பாருங்க. சரியா? ரைட். ஓகே. தொடர்ச்சியாக நாங்க பார்ப்போம். இலக்கங்கள்ல நாங்க ஏற்கனவே 9 இலக்கங்களை பார்த்தோம். 10ஆம் இலக்கம் ஆஷாரா என்று சொல்றது. ஆஷாரா 10. ஆஷாராண்டா 10. அப்ப வாஹித், இஸ்னானி, சலாசா, அர்பஅ, ஹம்ஸா, சித்தா, சபஅ, சமானியா, திஸ்ஆ, அஷரா. அஷராண்டா 10. அஹத அஷர என்றா 11.
வெரி குட். இஸ்னா ஆஷர என்றா 12, அஹத ஆஷர 11, இஸ்னா ஆஷர 12. சரியா? ரைட். அப்ப இங்க இலக்கங்கள் இருக்குது. அரபால சொல்லுங்க பாக்கி. இது என்ன இலக்கம்? அரபால சொல்லுங்க. 7 அரபால மகன், அரபால. سبع سبع சபா. ரைட். இது عشرة அஷரா. இது ثلاثة சலாசா. சலாசா. சரியா? இது 11 அஹத ஆஷர. இது 4 அர்பா. இது 12 இஸ்னா ஆஷர. இஸ்னா ஆஷர. ரைட். ஓகே. அப்ப இங்க வந்து சபா நிக்குது. அது எத்தனை இலக்கம்? சபாண்டா 7, அஷராண்டா 10 10, இஸ்னா ஆஷராண்டா 12 12, அர்பாண்டா 4 ஓகே. சரி. ரைட். கேப். கேப் எழுத்த பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி எழுதுறேன்டா, தனியாக எழுதக்கொள்ள கேப்பை இந்த அமைப்பில் எழுதணும், சேர்த்து எழுதக்கொள்ள கேப்பை இந்த அமைப்பில் எழுதணும். சரியா? இப்ப உதாரணமாக ஹுனாக்க இருக்குது. இப்ப ஹுனாக்க கேவை தனியாக எழுத வேண்டி வந்தால் இந்த அமைப்பில் தான் எழுத வேண்டியது. சேர்த்து எழுதக்கொள்ளது ஆரம்பத்துல வந்தாலும் சரி, நடுவுல வந்தாலும் சரி. இப்ப இது இங்க தந்திக்கிற ஆரம்பத்துல, ஓகே, இது நடுவில் உதாரணமா. அப்படி வரக்கொள்ள இந்த கேப் வந்து இந்த அமைப்புல தான் நாங்கள் எழுத வேண்டியது. கமால் சுக்ரன் ஹுனாக்க. இப்ப இங்க வந்து ஆரம்பத்துல வாரது, இது நடுவுல வாரது, இது இறுதியில வாரது. அப்ப தனியாக வரக்கொள்ள இறுதி எழுத்து தனியாக வரக்கொள்ள கேப்ப நாங்க இந்த அமைப்பில் எழுதினா சரி. ரைட். ஓகே. அதையும் நீங்க பார்த்து கொண்டா நல்லா. ரைட். இப்ப இதுல தத்ரீபாத்ல ரைட் நல்ல ஒரு பயிற்சி ஒன்று தான் இந்த பயிற்சி. என்ன பயிற்சி? நஅம் அனத்தில் மீதுன். அப்ப நஅம் லா என்று வந்திருக்குது. ரைட். அப்ப அதுக்கேற்ற மாதிரியான கேள்வியை நீங்க எழுதணும். இப்ப ஹுவ நைஜீரியுன் என்று வந்தால் அதுக்கு என்ன கேள்வி வரும்? இஸ்மி சுஆத், என்னுடைய பேரு சுஆத் என்று வந்தால் மேலே என்ன கேள்வி வரும்? நஅம் ஹாதிஹி தவாபி மிஸ்ரியா என்று விடையாக வருமாக இருந்தால் அதுக்கு என்ன கேள்வி வரும்? இதை நீங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பு வரக்குள்ள செஞ்சு கொண்டு வாங்க. சரியா? அப்பதானே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று தந்த மாதிரியும் இருக்கும், நீங்களும் கொஞ்சம் பாடத்தை பார்த்த மாதிரியும் இருக்கும். 65ஆம் பக்கம். சரியா? பிடிஎஃப்ல வந்து 65ஆம் பக்கத்தில் உள்ள இந்த பயிற்சியை நீங்க கட்டாயமாக அடுத்த வகுப்பு வரக்குள்ள செஞ்சு கொண்டு வாங்க. ரைட். அடுத்தது சரி, இது என்ன? இது சொல்லுங்க பார்க்க. இது என்ன? இது شدة சத்தா. சத்து என்று சொல்றேன் இல்லையா? ரைட். சத்துக்கு லம்மத் வச்சுக்கிற, சத்துக்கு ஃபத்ஹா வச்சுக்கிற, சத்துக்கு கஸ்ரா வச்சுக்கிற. ரைட். ஓகே. சத்து கஸ்ரா வச்ச கொள்ள எப்படி வச்சுக்கிறேன்னதை பாருங்க. சரியா? சில நேரம் சத்துக்கு இப்ப லம்மத்தும் ஃபத்ஹாவும் வந்து எங்களுக்கு பழக்கம் பரிச்சயமானது மேல தான் வைப்பாங்க. ஆனா கஸ்ரா வந்து சத்து வந்து கஸ்ரா வரக்கொள்ள சில நேரம் கீழாலையும் போடுவாங்க. கீழாலேண்டா அந்த எழுத்து கீழாலையும் போடுவாங்க, அல்லது சத்து கீழாலையும் போடுவாங்க. இப்ப உதாரணமாக அல்லிம் என்று சொல்லணும் இருக்குதுங்கண்ணா, அல்லிம். சரியா? இப்ப வந்து சத்து கீழால தான் கஸ்ரா போட்டிக்கிறேன், அப்படித்தானே? சில நேரம் அப்படி போடாம கீழையும் போடுறேன். சரியா? ரைட். அது சும்மா தெரிஞ்சுக்கொள்ளணும்ன்றதுக்காக சொல்றேன். இல்லைங்கண்ணா? ரைட். அப்படி போட்டா பிழை இல்லையோ சார்? இல்ல, பிழை இல்லை. 2 மாயும் போடு. சரியா? ஓகே. இங்க ஏற்கனவே நாங்க ஒரு பார்த்து கொண்டு வர ஒரு பயிற்சியை தான் ரக்கும், பொருத்தமான சொல்லுக்குரிய ரக்கும், இலக்கம். ரக்கும்ண்டா இலக்கத்தை சொல்லணும். ரைட். ஹுவ யசுத்து. ஹுவ யசுத்து. ஹுவேண்டா என்ன கருத்து? ஹுவேண்டா என்ன? ஹுவேண்டா அது அது அல்லது அவன். என்ன ஹுவேண்டா கருத்து? அது அல்லது அவன். 2 கருத்துல இருக்கும் மேலும். இப்ப வந்து அது என்று வராது, அவன் என்று தான் வரணும். சரியா? யசுத்து வந்து வந்திக்குது. என்ன யசுத்து வண்டா? இழுக்கிறான். சரியா? நீங்க இதை எழுதி கொண்டாலும் நல்ல இந்த சொல்ல சத்த. சரியா? இப்ப சத்த என்ற கருத்து இழுத்தான்.
சத்த என்ற கருத்தன்னா இழுத்தான். சத்த இப்போ அவங்களோட பாடத்தில் இருக்குது சத்துல் ஹபுல் அண்டு கயிறு இழுத்தல் அண்டு தான் நிற்குது. அப்போ சத்த என்ற கருத்து இழுத்தான். அதுல நிகழ்கால வினை சொல் தான் யசுத்து. ரைட், நீங்க படிப்படியாக ஒவ்வொரு சொல்லாக பாடமாக்கி கொண்டு போக வேண்டி வருமா. யசுத்து என்று வரும். ஓகே, இப்போ சத்த என்ற கருத்து இழுத்தான், யசுத்து அண்டா இழுக்கிறான். அப்ப ஹுவ யசுத்து அவன் இழுக்கிறான். எதை இழுக்கிறான்? ஹாதி தவாபி அல் ஹபில். என்ன சொல் வரும்? அல்ஹபல். அல் ஹபில். அப்ப ஹுவ யசுத்துல் ஹபில், அவன் கயிறு இழுக்கிறான் என்று வரும். ரைட், அதே போல நீங்க பாருங்க, இத்ஹப் யா அஹ்மத், இத்ஹப் யா அஹ்மத், இத்ஹப் ஹுனாக யா அஹ்மத், இத்ஹப் பாகிஸ்தான் யா அஹ்மத், இத்ஹப் துஃபாஹத்தன் யா அஹ்மத். இது பொருத்தம். اذهب هناك يا أحمد. இத்ஹப் ஹுனாக யா அஹ்மத், இத்ஹப் ஹுனாக யா அஹ்மத். அஹ்மதே நீ அங்கே போன்றதான் கருத்து. ரைட், அது மாதிரி இங்க பாருங்க, இந்த சில் பைன இபாராத்தில் மஜ்மூஆ அலிஃப் வமா யுனாசிபுஹா மின் இபாராத்தில் மஜ்மூஆ பா. ரைட், அப்ப அலிஃப்ல இருக்கிற சொற்களுக்கு பொருத்தமான சொல்ல இணைக்கிறது. இது ஹப் என்ன வரும்? இது ஹப் வந்தா هناك. ஹுனா, ஹுனான்னு சொல்லும். மேலும் ஆனால் இது மிச்சம் பொருத்தம். هناك. ஹுனாக்க, இது ஹப் ஹுனாக்க. சரியா? இல்ல சாரி, இந்த இது ஹப் ஹுனாண்டா சொல்லி பாருங்க, கருத்து மீனிங்க சரியா வாராண்டு. இது ஹப் ஹுனான்னு சொல்லி பாருங்க. சரியா வார. இது ஹப் ஹுனாக்க, சாரி, இது ஹப் ஹுனா, இங்கே போ, இங்கே போன்னு சொல்லலுமா? இது ஹப் ஹுனாண்டு ஏலதானே. அப்ப இது ஹப் ஹுனாக்க, நீ அங்கே போ, அங்கே போ. தஆல هنا. தஆல ஹுனா, தஆல ஹுனா, இங்கே வா. சத்துல் حبل. ஹபில், சத்துல் ஹபில், கயிறு இழுத்தல். அஹ்லன் وسهلا. வசஹ்லன், அஹ்லன் வசஹ்லன். சரியா? அஹ்லன் வசஹ்லன். சரியா. ஓகே, ரைட். அஹ்லன் வசஹ்லன், வெல்கம் பண்றது. அஹ்லன் வசஹ்லன். சரி, ஓகே. அப்போ நாங்கள் இன்னொரு 2 பாடங்களை முக்கியமாக ஹிவார் 2 பார்த்தோம். அதில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை பார்த்தோம். ஏன்னா ஒன்று பார்த்தோம், ஹாதா ஹாதிஹிய பார்த்தோம், இஸ்முல் இஷாரா சுட்டு பேர்கள். அதே போல் தஆல இங்கே வா, இதுஹப் அங்கே போ என்று பார்த்தோம். இதுஹப் போ, ஹுனா ஹுனாக் என்று பார்த்தோம். வேற என்ன முக்கியமாக பார்த்தோம் நாங்கள்? ரைட், கேள்வி அமைப்பு பார்த்தோம். ஏன்னா கேள்வி அமைப்பில் ஹல் என்ற சொல்ல வச்சு நாம் என்றோ அல்லது லா என்றோ விடை வரக்கூடிய அமைப்பில் சில விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். சரி, அப்போ நாங்கள் இனி அடுத்த பாடத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்ப்போம். சரியா? கொஞ்சம் படிப்படியாக பாடப்பரப்பு பெருசாகி கொண்டு போகிறேன். ரைட், நீங்கள் பார்த்தாலே விளங்கும். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் இந்த ஹிவார் ஒரு பெரிய ஹிவாராக காணப்படுகின்றது. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் தொடர்ச்சியாக வகுப்புகளுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக வரணும் இன்ஷா அல்லாஹ். விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, ரைட். அப்போ இந்த பாடத்தை நீங்கள் வாசித்து பார்த்து கொண்டு வாங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ரைட், ஃபின்னாதி அர்யாதி ஹல் அந்தி தாலிபத்துன், நஅம் அனா தாலிபத்துன், வஹல் சதீகத்துகி தாலிபத்துன், லா ஹிய முமர்ரிதத்துன், மா லுஅபத்துகி, அனா அல்அபு அல் குரத்தத் தாயிரா, வமா லுஅபத்துஹா, ஹிய தல்அபு குரத்தஸ் சல்லா, ஐன சூரத்துகி, ஹாதிஹி சூரதி, வ ஐன சூரத்துஹா, ஹாதிஹி சூரத்துஹா, சுக்ரன் அஃப்வன். அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். ரைட், பார்த்து கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், வேற ஏதாவது டவுட்டுகள் இருக்கிறா? சார், அரபியத்துல் நாசியா எங்க வாங்குறேன்? அல் அரபியத்துல் நாசியின் மகன், நீங்க ஊரெங்க? கழுத்துறை தேர்வலை சார். வேறு விளையண்டா அங்க இருக்குமேக்கும் எனக்கு என்ன தெரியல.
வேறு வழியில புக் ஷாப்புகள் லீக்கிறாண்டு இந்த இல்லாட்டி கொழும்பு போறதுட்டு சொன்னா கொண்டு வந்து தருவாங்க. மருதானை லீக்குது மருதானையில. சார் இது பிடிஎஃப் அடிச்சோணுமோ? இல்ல பிடிஎஃப் நான் அனுப்பி வைக்கிறேன். பிடிஎஃப் வந்து சார் இஸ்லாமிக் அடித்த இஸ்லாமிக் புக் ஹவுஸ்ல மீக்கிற, இஸ்லாமிக் புக் சென்டர்ல மீக்கிற. இப்ப இல்ல 227 பக்கம் மீக்குது. இப்ப நீங்க இதை பிரிண்ட் பண்ண போனா அவ்வளவு கொஸ்ட் ஆகுற கூட. ரைட், நீங்க தனியாக எடுக்க போனா பிரிண்ட் பண்ணி எடுத்து பைண்ட் பண்ணி எடுக்கல அவ்வளவு கொஸ்ட் ஆகுற எண்ணிக்கை கூட. அதுவே நீங்க இந்த புக்காக எடுத்தா அது உங்களுக்கு நல்ல லாபமா எடுக்கலாம். சார் எங்கே தெரியுது? எத்தனை அதான் பாகம் சார்? இது நீங்க படிச்ச வேண்டியது நீங்க கிரேட் 10 தானே, முதலாம் பாகம் தான் ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது. அது முடிய செகண்ட் பார்ட்டையும் பார்க்கணும். 2 புக் எடுக்கணும் நீங்க. ஆ நான் வேணுமெண்டா கொஞ்சம் கேட்டுட்டு குரூப்ல நம்பரை போட சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஆ அப்ப நீங்க அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணினா அவங்க ஆன்லைன் இந்த கொரியர்ல அனுப்புவாங்க. இல்லாட்டி நீங்க கால் பண்ணி கேட்டு வேண்டா சரி எப்படி எடுக்கிறேன். சரி சார். ஓகே ரைட். வேற ஏதாவது கேட்கிற பாடம் தொடர்பாக, வகுப்பு தொடர்பாக? சார் ரெக்கார்டிங் போட்டிருக்கிறா? ரெக்கார்டிங் போட்டு இருப்பாங்க. எஸ் போட்டிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இது செகண்ட் கிளாஸ் இன்ஷால்லா போட்டுடுவாங்க. சரியா? சரி சார். ஓகே. இந்த படிச்ச 2 பாடங்களும் நல்லா விளங்கினா? ஓ சார். ஓகே, அதுல ஓ டவுட் சார். இல்லதான்? ஓகே. எக்ஸாம் நடந்தா அவளுக்கு அரபிக் லாங்குவேஜ் பாடத்துல எக்ஸாம் நடந்தா? இல்ல. இல்லையா? சரி, ஓகே. ஹைர், அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஏதும் டவுட் அளிக்கிறேன்னா கேட்கலாம். ரைட். நாங்க இப்ப இதெல்லாம் இலக்கணம் என்று தனியாக படிக்கிறது இல்லை. ஆனா தேவைப்பட்டா தேவையான சந்தர்ப்பங்கள்ல தேவையானதை நாங்க தனியா படிப்போம். நாங்க பாடத்தை தான் பார்த்து கொண்டு போறது. எங்களுக்கு எக்ஸாம பேஸ் பண்ணி படிக்கிறதா இருந்தா ஒவ்வொரு பக்கமாக நாங்க பாடத்தை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு போனா போதும். ரைட். சில இடங்கள்ல தேவைப்படும் இலக்கண சட்டங்கள் சொல்லித்தர வேண்டி வரும். உதாரணமாக அந்த அதத் மஅதூத் இலக்கங்களோடு சம்பந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் சட்டங்களை சொல்லித்தர வேண்டி வரும். மற்றபடி பாடத்தை பார்த்து கொண்டு போனா போதுமானது. சரியா? ஹைர், அப்ப நாங்க கிளாஸ முடிச்சுக்கொள்வோமா இன்ஷா அல்லாஹ்? இன்ஷா அல்லாஹ். ஓகே, சரியா. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.